பொதுவாவே வெள்ளி, செவ்வாயில வந்து வீட்ல நம்ம பூஜை பண்ணும்போது, அன்னலக்ஷ்மி பூஜையும் பண்றது ரொம்பவே நல்லது. இது வந்துட்டு நான் என்னுடைய இதில நான் பண்றேன். உங்களுக்கு எப்படி தோதோ அதே மாரி நீங்க பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டுக்கா சொல்றேன். நார்மலா வந்து பார்த்திங்கன்னா, அடுப்படியில வந்துட்டு அடுப்பு எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறமா, அன்னலட்சுமிக்கு வந்துட்டு தினமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சாப்பாடு வைப்பேன். அதாவது எச்சிப்படாம காலையில சமைச்சுருவோம். ஸோ, அதிலேருந்து எடுத்து கொஞ்சம் சாமிக்கு, குலதெய்வத்துக்கும், அன்னலட்சுமிக்கும் வச்சுட்டு, இந்த மாரி ஒரு குட்டி செம்பில மஞ்சள் தண்ணி வந்து வச்சுருவேன். ஸோ, அதுக்கப்புறமா என்னோட இதில அடுப்படியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்னலட்சுமிக்குன்னு தனியா வந்துட்டு நான் ஒரு ஃபோட்டோ, அப்புறம் ஒரு ஸ்டாண்டு வச்சு விளக்கெல்லாம் வச்சுருக்கிறேன். உங்களால அது முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, வெறும் கிச்சன்ல வந்துட்டு நம்ம அடுப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டுமே வந்து பூஜை பண்ணி இந்த மாரி வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ, இத நீங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் வீட்டுக்குள்ள. நல்ல ஒரு லைஃப்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்க இதுவரைக்கும் பண்ணல அப்படின்னா, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.